அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். இது போக நம்ம என்ன கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் கடந்த வருஷம் சீட்டு கிடச்சது அப்படிங்கிற தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்கிறோம், கட் ஆஃப் வைஸும் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸில் இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கடந்த வருஷம் சீட்டு கிடச்சது, 120லேருந்து 140, 140 டு 150, 150 டு 160, இது மாதிரி வேறு வேறு கட் ஆஃப் கேட்டகரியில் நம்ம டீட்டெயில்ஸுங்கிறது சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார் எங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது 160 டு 180 ரேஞ்சஸில் இருக்குது. இந்த 160 டு 180 கட் ஆஃபுக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கல்லூரிகளில் கடந்த வருஷம் இசிஇ டிபார்ட்மெண்ட் கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 160 டு 180, உங்களுக்கு இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் கடந்த வருஷம் என்ன கல்லூரிகளில் சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். இதில் நான் சொல்லக்கூடிய தகவல்ங்கிறது ஓசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். ஓப்பன் ஓசினா ஓப்பன் கேட்டகரி, எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களும் சீட் எடுக்க முடியும். 160.5 கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தொட்டியம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். அதே 160.5க்கு டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து 161 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 161.5க்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திருச்செங்கோடு, நாமக்கல். பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், காங்கேயம், திருப்பூர் மாவட்டம். ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம். காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர் மாவட்டம். இங்கே எல்லாம் 161.5ங்கிற கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து 162 கட் ஆஃப் வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ், திருவள்ளூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 163க்கு 3 கல்லூரிகள், நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தூத்துக்குடி மாவட்டம். இந்த 3 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து 163.5க்கு 2 கல்லூரிகள், எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர் மற்றும் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, விருதுநகர் மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து 164ங்கிற கட் ஆஃபுக்கு என்ன கல்லூரியில் கிடச்சதுன்னு பார்ப்போம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. 164.5க்கு 2 கல்லூரிகள், கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருக்கு. 165க்கு 2 கல்லூரிகள், வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ், திருவள்ளூர், ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 165.5க்கு கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, காரப்பாக்கம், சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 166க்கு வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், திருவள்ளூர், சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 166.5க்கு 3 கல்லூரிகள், ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்சிராப்பள்ளியில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து 167க்கு 3 கல்லூரிகள், அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர், JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் சீட்டுங்கிறது கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 168க்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 168.5க்கு 2 கல்லூரிகள், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவிலில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து 169.5 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரமில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து 170க்கு 2 கல்லூரிகள், ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் மற்றும் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், திருநெல்வேலியில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து 170.5 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 171க்கு 2 கல்லூரிகள், சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மற்றும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர், தேனி டிஸ்ட்ரிக்டில் சீட்டுங்கிறது கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 171.5க்கு 2 கல்லூரிகள், JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம்,
கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இந்த 2 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 172க்கு சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 172.5க்கு 2 கல்லூரிகள், மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர், இந்த 2 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 173 கட் ஆஃப்க்கு ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 173.5க்கு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். 174.5க்கு 2 கல்லூரிகள், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி மற்றும் பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், இங்கே சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 175க்கு 2 கல்லூரிகள், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 175.5க்கு 3 கல்லூரிகள், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, இந்த 3 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 176க்கு கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 176.5க்கு ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 177க்கு ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் கும்மினிப்பூண்டி திருவள்ளூர் மற்றும் 178க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 178.5க்கு கிட்டத்தட்ட 3 கல்லூரிகள், தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாக்கியம் வெள்ளூர், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரையில் சீட்டுங்கிறது கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 179.5க்கு 3 கல்லூரிகள், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மெப்கோஸ்லெங் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர். ஸோ இதுதான் 160லேருந்து 180 கட் ஆஃபுக்கு கடந்த வருஷம் என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.